உருளைக்கிழங்கை வச்சு கிரேவியை எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி இந்த ஒரு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை மீடியம் சைஸில் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கரண்டி வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் நமக்கு குழஞ்சிரும். அதனால பாதி வெந்த உடனே இதை எடுத்து ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணிலாம் வடித்து உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு கையளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்து இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். எல்லாமே வதங்கி வந்த உடனே இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற விட்டுருங்க. இது எல்லாமே ஆறி வந்த உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் மறுபடியும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி பாதி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இது கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்குடைய கலர் சேஞ்ச் ஆகி மேலே எல்லாம் லைட் ப்ரௌன் ஆகி வரணும். அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆயிலே வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகி வந்த உடனே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது இதில் 4-5 புதினா இலை தான் சேர்த்துருக்கேன். இது கிரேவிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதனால ஒரு 4 இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே ஒன்றா கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி திரண்டு ஆயில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டீங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ அது கூடவே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கரண்டியை வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கலந்து விட்ட அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிரேவி வந்திருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.